ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கூமா எதுக்கு கின்னியை மேரேஜ் பண்ணிக்கல அதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒன் பீஸை பொறுத்த வரைக்கும் கின்னி ரொம்பவே அழகான ஒரு பொண்ணு. எல்லாருமே அவளை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுவாங்க. ஒரு கடத்துக்கு மேலே ஈவன் ஒரு செலசியல் டிராகனே வந்து கின்னியை மேரேஜ் பண்ணியிருப்பான். அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு செலசியல் டிராகனே வந்து கின்னியை மேரேஜ் பண்ணியிருப்பான். ஸோ அந்த அளவுக்கு கின்னி ரொம்பவே அழகான ஒரு பொண்ணு. ஸோ கின்னி வந்து கூமா கிட்ட கேட்டிருப்பா என்ன மேரேஜ் பண்ணிக்கின்ட்டு. ஸோ பேசிக்காக கின்னி வந்து கூமாவோட 4 வயசு பெரிய பொண்ணு. பட் அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராப்ளம் கிடையாது. கூமாக்குமே கின்னியை ரொம்பவே பிடிக்கும். கின்னியை லவ் பண்ணியிருப்பான். பட் ஸ்டில் கின்னியோட மேரேஜ் ப்ரொபோஸில் எதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவன் சின்ன வயசுல இருந்தே ஏகப்பட்ட கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பான். பிகாஸ் ஆஃப் புக்கனியர் பாய். கூமா ஜஸ்ட் ஒரு புக்கானியர் ரேஸை சேர்ந்த பையனாக இருந்தனால தான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான். ஸ்லேவாக மாறி இருப்பான். அவனோட 3 வயசு வர நார்மலாக தான் போயிருக்கும் லைஃபு. பட் 4வது வயசு ரீச் ஆனதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு போகிறதுக்காண்டி, கூமாவோட ஃபேமிலியை தூக்கிட்டு போகிறதுக்காண்டி நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அதில் கூமாவோட அப்பா வந்து எல்லாரும் கூட ஃபைட் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் அவரால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அந்த டைம் மற்ற எல்லாருக்கிட்டையும் நான் மட்டும் தான் புக்கனியர் ரேஸை சேர்ந்த ஆள். என்னோட ஒய்ஃபாக இருக்கட்டும், என்னோட பையனாக இருக்கட்டும், யாருமே கிடையாது. ப்ளீஸ் என்ன மட்டும் தூக்கிட்டு போங்க, அவங்க 2 பேர்த்த விட்டுருங்கன்ட்டு அழுதுட்டு இருப்பாரு. பட் ஸ்டில் அதை கேட்காம 3 பேர்த்தையும் தூக்கிட்டு போயிருப்பாங்க. மேரி ஜூஸுக்கு போனதுக்கப்புறம் 3 பேருமே ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க அம்மா இறந்துருப்பாங்க, அவங்க அப்பா இறந்துருப்பாங்க, இவனுமே கஷ்டப்பட்டிருப்பான். கூமாவும் அவன் அப்பாவும் வந்து புக்கனியர் ரேஸு, இவங்க 2 பேரும் கஷ்டப்படுறாங்க ஓகே. பட் ஸ்டில் அவங்க அம்மா எதுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னா, புக்கனியர் ரேஸை சேர்ந்த ஒருத்தனை கல்யாணம் பண்ணனால தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த விஷயம் கூமாவோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அதனால தான் கின்னிக்கு வந்து நோ சொல்லியிருப்பான். ஏன்னா என்னைக்கா ஒரு நாள் வந்து திரும்பியும் மாட்டிட்டானா கூட வந்து கின்னியும் மாட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா கூமாவை கின்னி மேரேஜ் பண்ணனால இவங்களுக்கு பசங்க இருந்தாங்கன்னா அவங்களும் மாட்டிப்பாங்க. அவங்க யாருமே கஷ்டப்படக்கூடாது, அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு தான் கூமா நோ சொல்லியிருப்பான். ஏன்னா கின்னியை கூமா ரொம்பவே லவ் பண்ணியிருப்பான். கின்னி ஹாப்பியாக இருக்கணும், அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நோ சொல்லியிருப்பான். இதை தாண்டி இன்னொரு ரீசனுமே இருக்குது. கூமா 5 வருஷம் ஸ்லேவாக இருந்த டைமில் வந்து ஒரு விஷயத்தை திங்க் பண்ணியிருப்பான். அவனுக்கு நிக்காவ மாதிரி ஏதாவது பவர் இருந்தால் நிறைய புவர் பீப்புளை காப்பாற்றுவான்ட்டு. அதே மாதிரி காட் வழியில் அவனுக்கு டெவல் ஃபுட் பவருமே கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் திங்க் பண்ணிட்டு இருக்கான், கடல் கடந்து நிறைய பேர்த்த காப்பாற்றணுன்ட்டு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு. அப்படி ஹெல்ப் பண்ண போச்சுல கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் கின்னியை மேரேஜ் பண்ணுறது மூலமாக அவளும் கஷ்டப்படுவான்னு நினச்சி தான் அவன் வந்து வேண்டான்னு சொல்லியிருப்பான். பேசிக்காக கின்னி கஷ்டப்படக்கூடாது, ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும், அந்த ஒரு ரீசன் கார்டு தான் நோ சொல்லியிருப்பான். பட் ஸ்டில் செலசியல் டிராகனை கின்னி மேரேஜ் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பா. அண்ட் சேம் டைம் இறந்தும் போயிருப்பா.